முன்னொரு காலத்தில் முனிவர் ஒருவர் மிகப்பெரிய குருகுலம் ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த குருகுலத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த முனிவரிடம் பயின்று வருகிறார்கள். அவரிடம் பயிலும் மாணவர்களுக்கு எந்த சந்தேகம் என்றாலும் அந்த முனிவர் உடனுக்குடன் தீர்த்து வைத்து விடுவார். இந்த சூழலில் ஒரு நாள் அவரிடம் பயிலும் மாணவன் ஒருவனுக்கு விசித்திரமான சந்தேகம் ஒன்று ஏற்படுகிறது. உடனே தனது சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மாணவன் உடனடியாக முனிவரை சென்று சந்திக்கிறான். அப்போது அந்த முனிவர் மாணவனை பார்த்து, மகனே, எதற்காக என்னை சந்திக்க வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். உடனே அந்த மாணவன், குருவே, எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தேகத்தை தாங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறுகிறான். அப்போது அந்த முனிவர் மாணவனை பார்த்து, மகனே, உனக்கு எந்த சந்தேகம் என்றாலும் என்னிடம் தயங்காமல் கேள், நான் உனக்கு பதில் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன் என்று கூறுகிறார். உடனே அந்த மாணவன் முனிவரை பார்த்து, குருவே, இறைவன் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாகத்தான் படைக்கிறார். ஆனால் ஒரு சில மனிதர்கள் மட்டும் கஷ்டங்களும் வேதனைகளும் இல்லாமல் நிம்மதியான சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் வேதனையான நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களே, இறைவனின் படைப்பில் ஏன் இந்த பாரபட்சம் என்று முனிவரை பார்த்து கேட்கிறான். உடனே அந்த முனிவர் மாணவனை பார்த்து, மகனே, உனது சந்தேகத்திற்கான பதிலை நான் நாளைக்கு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். யாருக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் பதில் சொல்லும் முனிவர் நமது சந்தேகத்திற்கு மட்டும் நாளைக்கு பதில் சொல்வதாக சொல்கிறாரே, ஒருவேளை நாம் கேட்ட கேள்விக்கு குருவுக்கே பதில் தெரியவில்லையோ என்று அந்த மாணவன் குழப்பத்தில் ஆள்கிறான். மறுநாள் பொழுது விடிந்ததும் முதல் வேளையாக அந்த மாணவன் முனிவரை தேடி ஓடுகிறான். ஆனால் அந்த முனிவரோ இந்த மாணவனின் சந்தேகத்திற்கு பதில் சொல்லாமல், நீ உடனே சந்தைக்கு போய் நல்ல மரக்கன்றுகளாக 2 கன்றுகள் வாங்கி வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். குருவின் பேச்சை தட்ட முடியாத அந்த மாணவன், குரு நமது சந்தேகத்திற்கு இதுவரைக்கும் விடை சொல்லவில்லையே என்ற குழப்பத்துடனேயே சந்தைக்கு போய் 2 மரக்கன்றுகளை வாங்கி வருகிறான். மாணவன் வாங்கி வந்த மரக்கன்றுகளில் ஒரு கன்றை முனிவர் தனது ஆசிரமத்திற்கு வெளியேயும் இன்னொரு கன்றை பாதுகாப்பாக ஆசிரமத்திற்கு உள்ளேயும் நடவு செய்ய சொல்கிறார். முனிவர் சொன்னது போலவே அந்த 2 கன்றுகளையும் மாணவன் நடவு செய்து முடிக்கிறான். அப்போது அந்த முனிவர் மாணவனை பார்த்து, மகனே, நீ நடவு செய்த 2 கன்றுகளில் எந்த கன்று வேகமாக வளரும், ஆரோக்கியமாக வளரும் என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். உடனே சற்றும் யோசிக்காத அந்த மாணவன் குருவை பார்த்து, குருவே, ஆசிரமத்திற்கு உள்ளே பாதுகாப்பாக நடவு செய்யப்பட்டுள்ள மரக்கன்றுதான் வேகமாக வளரும், ஆரோக்கியமாகவும் வளரும் என்று கூறுகிறான். அப்போது அந்த முனிவர் மாணவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்து விட்டு சென்று விடுகிறார். ஆனாலும் நாம் கேட்ட சந்தேகத்திற்கு குரு இதுவரை விளக்கம் சொல்லவில்லையே என்ற மன வருத்தம் அந்த மாணவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இப்படியே நாட்களும் கடந்து போகின்றன. அந்த குருகுலத்தில் மற்ற மாணவர்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் குரு உடனடியாக பதில் சொல்கிறார். ஆனால் இந்த மாணவன் கேட்ட கேள்விக்கு மட்டும் 4 மாதங்களாகியும் குரு பதில் சொல்லாமலேயே இருந்து வருகிறார். இதனால் பொறுத்து பார்த்த அந்த மாணவன் ஒரு நாள் நேரடியாகவே குருவிடம் சென்று, குருவே, நான் அன்று கேட்ட கேள்விக்கு உங்களுக்கும் விடை தெரியவில்லையா என்று கேட்டு விடுகிறான். அப்போது அந்த குரு சிரித்துக்கொண்டே, நீ 4 மாதங்களுக்கு முன்பு நடவு செய்த மரக்கன்றுகள் தற்போது எப்படி இருக்கிறது என்று பார்த்து வரலாம் வா என்று கூப்பிட்டு செல்கிறார். குருவின் பேச்சை தட்ட முடியாத அந்த மாணவனும் குருவிற்கு பின்னாலேயே மரக்கன்றுகளை பார்ப்பதற்காக செல்கிறான். ஆனால் அங்கு சென்று பார்த்த மாணவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது ஆசிரமத்துக்கு உள்ளேயே பாதுகாப்பாக நடப்பட்ட மரக்கன்று எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் முடங்கி போய் கிடக்கிறது. அதுவே ஆசிரமத்திற்கு வெளியே நடப்பட்ட மரக்கன்று மிக செழிப்பாக வளர்ந்திருக்கிறது, ஆரோக்கியமாகவும் வளர்ந்திருக்கிறது. அப்போது அந்த முனிவர் மாணவனை பார்த்து, மிகுந்த பாதுகாப்போடு சொகுசாக வளர்க்கப்பட்ட அந்த மரக்கன்று எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் முடங்கி போய் கிடக்கிறது. ஆனால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வளர்க்கப்பட்ட இந்த மரக்கன்று வெயிலையும் புயலையும் மழையையும் தாங்கி தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு தற்போது கம்பீரமாக வளர்ந்து நிற்கிறது. அதேபோல் மனிதனும் தனக்கு வரக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு பலசாலியாகவும் பக்குவம் உள்ளவனாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் மனிதருக்கு சோதனைகளை கொடுக்கிறார் என்று அந்த குரு கூறுகிறார். மேலும் கடவுள் மனிதனுக்கு கஷ்டங்களையே கொடுக்காமல் விட்டுவிட்டால் இந்த உலகில் அனைவருமே சோம்பேறிகளாக மாறிவிடுவார்கள். அதன் பின் இந்த உலகம் படிப்படியாக அழிந்தும் போய்விடும் என்று அந்த குரு சொல்கிறார். குரு சொன்னதை கேட்ட பிறகு அந்த மாணவன் குருவை பார்த்து, குருவே, எனது வாழ்க்கையிலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, கடவுள் அருளால் நான் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவேன் என்று சபதம் செய்கிறான்.